இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளின் லொரெட்டோ மன்றாட்டு மாலையில் வரக்கூடிய அன்னையின் அணிகலன்கள் என்ற அந்த சிந்தனையிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அன்னை மரியாளுக்கு திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது மணிகலன் என்னவென்று பார்த்தால் அது ஞானத்தின் இருப்பிடம். அன்னை மரியாளை ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் அழைக்கிறோம். எப்படி அன்னை மரியாள் ஞானத்தின் இருப்பிடமாக மாறினார்கள் என்பதை இரண்டு விதங்களிலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதலாவதாக, பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய இறை வார்த்தைகள் அன்னை மரியாளோடு ஒத்து போவதை நாம் பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் அன்னை மரியாளோடு ஒத்து போகக்கூடிய காரணத்தினால் அன்னை மரியாள் ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிறார்கள் என்றும், அதோடு இரண்டாவதாக, ஞானமே உருவாகி அந்த ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே கருத்தரித்து சுமந்து இந்த உலகிற்கு அந்த ஞானத்தை கொடுத்த காரணத்தினால் ஞானத்தின் இருப்பிடமாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். முதலாவதாக, பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, தொடக்க சாலமோன் ஞானம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஞானமே கடவுளை பற்றிய மெய் அறிவுக்கு புதுமுகம் செய்து வைக்கிறது, அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அதுவே. இந்த இறை வார்த்தையை சற்று ஆழமாக நாம் கேட்டோமேயானால், சற்று ஆழமாக உள் சென்றோமேயானால், ஞானத்தை பெற்ற அன்னை மரியாள், ஞானத்தை அணிந்திருந்த அன்னை மரியாள் சரியானதை தேர்வு செய்தார்கள். வானதூதர் கப்ரியேல் வந்து ஆண்டவருடைய அந்த வார்த்தையை விளக்கி சொன்ன நேரத்திலே, ஆம், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அந்த வார்த்தையை தேர்வு செய்தார்கள். அப்படியானால் ஞானம் இருந்த காரணத்தினால், அந்த ஞானத்தை அவர்கள் பெற்றிருந்த காரணத்தினால் அதை அப்படியே பிரதிபலித்து அந்த வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை தேர்வு செய்தார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, சாலமோன் ஞானம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஞானத்தால் நான் இரவாமை எய்துவேன், எனக்கு பின் வருபவர்களுக்கு என்றும் நீங்காத நினைவை விட்டு செல்வேன் என்ற இந்த இறை வார்த்தை அன்னை மரியாளோடு மிக மிக பொருந்தி போவதை நாம் பார்க்கலாம். ஏனெனில் ஞானத்தை பெற்ற காரணத்தினால், ஞானத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட காரணத்தினால் தான் அன்னை மரியாள் இரவாமை எய்தினார்கள். அதனால் தான் அன்னை மரியாள் உடலோடு விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் இரவாமல் இருப்பதற்கு காரணம் அந்த ஞானத்தை தேர்ந்து கொண்ட காரணத்தினால். அதோடு மட்டுமல்ல, மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பின் வருபவர்களுக்கு நான் நீங்காத நினைவை விட்டு செல்வேன். அதனால்தான் இன்றும் கூட அன்னை மரியாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளை நாம் நினைத்து அவர்களிடம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். என்றும் உள்ள நினைவை அவர்கள் விட்டு சென்றார்கள். காரணம், அன்னை மரியாள் ஞானத்தின் இருப்பிடமாக இருந்தார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, சீராக் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். நாம் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ள வேண்டும். அச்சம் கொள்ளுவதுதான் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையோடு இணைந்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இது இறைப்பற்று உள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே வழங்கப்படுகிறது. ஆண்டவரிடம் அச்சம் கொள்ள வேண்டும். இது இறைப்பற்று உள்ளவர்களுக்கு தாயின் வயிற்றில் இருந்தே கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் அன்னை மரியாள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே இந்த அருளானது, இந்த ஞானமானது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால்தான் அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். அன்னை மரியாள் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவம் இல்லை. காரணம், அன்னை மரியாள் கருத்தாங்கி இருக்கும் பொழுதே, அன்னை மரியாள் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் கருத்தாங்கி இருக்கும் பொழுதே அன்னை மரியாளுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் அவர் அந்த தாயின் கருவில் இருக்கும் பொழுது இறைப்பற்று மிக பெற்று இறைப்பற்றோடு அவர்கள் பிறந்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அடுத்ததாக, சாலமோன் ஞானம்
1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவது இல்லை, பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. எவன் ஒருவன் வஞ்சனை நிறைந்த உள்ளத்தோடு பாவம் நிறைந்த உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அங்கு ஞானம் இருக்கவே இருக்காது என்று வார்த்தை சொல்லுகிறது. அன்னை மரியாள் பாவமே அறியாமல், அன்னை மரியாள் பாவமே இல்லாமல் இருந்தார்கள், பாவம் இல்லாமல் பிறந்தார்கள், பாவம் இல்லாமல் இருந்தார்கள். ஆகவேதான் அந்த ஞானத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருந்தார்கள். இது பழைய ஏற்பாடு கூறக்கூடிய உண்மை. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது இந்த ஞானம்தான் அன்னை மரியாளினுடைய வயிற்றுக்குள்ளே பிரசவித்தது. அன்னை மரியாளினுடைய வயிற்றுக்குள்ளே அந்த ஞானம் கடந்து வந்தது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மேலோங்கி இருந்தார், வளர்ந்து வந்தார். அந்த ஞானத்திலே அவர் வளர்ந்து வந்தார். ஞானமே அன்னை மரியாளுடைய வயிற்றுக்குள் இருந்தது. அன்னை மரியாள் ஞானத்தை தன்னுடைய வயிற்றிலே பெற்றெடுத்தார்கள். அந்த ஞானத்தை இந்த உலகிற்கு கொடுத்தார்கள். ஞானத்தின் இருப்பிடமாக மாறி போனார்கள். அப்படியெனில் இன்று நாம் இந்த அன்னை மரியாளை ஞானத்தின் இருப்பிடமே என்று எப்போது வேண்டுமானாலும் அழைக்கலாம். வாழ்வில் குழப்பமான நிலை, புரியாத புதிர், கலங்கி தவிக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் இந்த ஞானத்தின் இருப்பிடமாகிய அன்னையை நோக்கி பரிந்துரைக்கும் பொழுது அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார்கள். ஆகவே நாம் அனைவரும் அன்னை மரியாளை பார்த்து சொல்வோம், ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.